நாமத்துக்கு அவ்வளவு பலம் இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா தேவதைகள் எல்லாருமே மந்திர ரூபமா தான் இருக்கா. மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வேற வாழலாம். ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணா, அதை உபாசனம் பண்ணா அவ வந்தே தீரணும், அனுகிரகம் பண்ணியே ஆகணும், அப்படிதான் இருப்பாளும். தியாகராஜர் என்ன பண்ற, 100 கோடி ராமநாமா சொல்லி ராமரை பிரத்யட்சமா பாக்குறாரு. அப்ப அந்த நாமத்துலதான் அவர் இருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு மங்களமான அருமையான இந்த ராமநாமம், அதுவும் இந்த வாலி வாயிலிருந்து வந்துட்டு ராம் அப்படின்னு படிச்சுட்டான். அவர் தான் சம்ஹாரம் பண்ணியாச்சு. இனிமே அவனுக்கும் நமக்கும் ஒன்றும் இல்லை, ஸ்நான பிராப்தி கூட கிடையாது அப்படின்னு அவர் கிளம்பிட்டார். 10 தபடி அந்தாண்ட போயிட்டார். இனிமே பண்ண வேண்டியது யார் அப்படின்னா சுக்ரீவன் தான் பண்ணணும். மேல உள்ள காரியங்கள் சுக்ரீவன் தான் பண்ணணும். அவர் கிளம்பிட்டார். கிளம்பினா ஒரு 10 தபடி போயிருப்பார். இந்த ராம் அப்படிங்கிற சொல் காலில் விழுது. அந்த நாமம் அவரை எடுக்கிறதான், அதுக்கு மேல போக முடியலையா. இவனுக்கும் நமக்கும் என்ன அப்படின்னு போயிடலாம், அடிச்சாச்சே நமக்கு என்ன அப்படின்னு போகலாம்.